தமிழகத்தில் 100% தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிறையில் உள்ள 13,000 கைதிகளும் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தற்போது நம்மிடையே திரு ராஜேஷ் லக்கானி இருக்கிறார், தலைமை தேர்தல் அதிகாரி. அவரிடம் கேட்போம். சார், குறிப்பா இந்த தேர்தலுக்கு இன்னும் சில காலங்களே இருக்கு. குறிப்பா தேர்தல் அறிக்கையில் பணிகள் மிக மும்முரமா நடைபெற்றிருக்கு. இதில் என்னென்ன மாதிரியான கோட்பாடுகளை கட்சிகள் பின்பற்றணும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதில்? தேர்தல் அறிக்கை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு விரிவான அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அதுல என்ன எப்படி ஒரு மேனிஃபெஸ்டோ தயாரி பண்ணோம், அதுல என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது ஒரு விரிவான இருக்கு. அந்தபடி அவங்க செயல்படணும். அதை வெப்சைட்ல அந்த ஃப்ரீபீஸ் பத்தி அது என்ன இலவசமா இருக்கணும் அதை பத்தி எல்லாம் விரிவான இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட் பத்தி எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு. அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை படிச்சுட்டு அதுபடி தேர்தல் அறிக்கை தயாரிக்கணும். சார், அது மட்டும் இல்லாம சிறைவாசிகள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தனியார் அமைப்பினர் தேர்தல் பணியில் ஈடுபடுவாங்க அரசுடன் இணைந்து. அப்படி இருக்கக்கூடிய அவர்களுக்கான வாக்குகள் எந்த அளவிற்கு பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஆமா, முழுமை நோக்கி சொல்லி தமிழ்நாடு 100% நம்ம தேர்தல் விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஏரியால இருக்கிறது மக்களுக்கு நம்ம எப்படி ஓட் பதிவு பண்றதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கோம். ஸோ சிறைவாசி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிறைகளில் ஒரு 13,000 சுமார் 13,000 பேர் இருப்பாங்க. முதல் கட்டமாக அவங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா இல்லையா அது சரி பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு தபால் ஓட்டு கொடுக்கறது ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுவார் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்ய அதிகாரிகள் மற்ற ஊழியர் இருந்தாலும் அவங்களுக்கும் தபால் ஓட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. குறிப்பா சொன்னா இப்ப வெப்காஸ்டிங் பண்றது, வீடியோ கேமரா எடுக்கிறது, டிரைவர்ஸ், கிளீனர்ஸ் ஆஃப் தனியார் வண்டியோட அவங்களுக்கும் தபால் ஓட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். சார், அது மட்டும் இல்லாமல் பதற்றமான வாக்குச்சாவடிகள் மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு, அதாவது 100% வாக்குகளை பெறுவதற்கு? நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில கடைசி குறைஞ்ச வாக்கு பண்ணி அதை 10% பூத் தேர்ந்தெடுத்திருக்கோம். அது 10% பூத்துல என்ன காரணத்தினால முதல் கட்டமாக வாக்குப்பதிவு கம்மியா இருந்தா அதை ஒரு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தமாக அங்க பூத் லெவல் அவேர்னஸ் குழு விழிப்புணர்ச்சி குழு அந்த பூத் லெவல்ல வாக்குச்சாவடி அளவில் விழிப்புணர்ச்சி குழு உருவாகி இருக்கும். அந்த குழு மூலமாக அங்கே வாக்கு சதவீதம் கூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த குழு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கு? முதல்ல அவங்க என்ன காரணத்தினால் வாக்கு சதவீதம் கம்மியா இருந்ததை கண்டறித்து அதுக்கு சரி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணும் அவங்க பண்ணுவாங்க. மட்டும் இல்லாம பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டிருக்காங்க. அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் இந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள இருக்காங்க? இல்ல, அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. பட் கடைசியா முடிவு பண்றது நம்ம ஒரு பட்டியல் தயாரித்திருக்கோம். பட் கடைசியா முடிவு பண்ணும்போது அது பார்வையாளர் வந்த அப்புறம் தான் கரெக்டா எந்த பதட்டான சாவடி இருக்குன்னு முடிவாகும். இருந்தாலும் வெப் கேமரா 28,000 வெப் கேமரா, 10,000க்கு மேல இது வீடியோ கேமரா, அது இல்லாம மட்டெல்லாம் ஏற்பாடு அது பதட்டமான வாக்குச்சாவடிக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தலைமை தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டது போல பதற்றமான வாக்குச்சாவடிகள் தற்பொழுது கண்டறியப்பட்டு வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டே பல்வேறு கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.